நொதோஞ்சனியின் துணைவேந்தராக இலங்கையின் புகழ்பூத்த உயிர்வேதியியல் துறை பேராசிரியரும் கல்வியருமாகிய வசந்தி அரசரத்தினம் நொதோஞ்சனியில் துணைவேந்தராக இன்றைய தினம் முதல் பணியேற்றுள்ளார். நொதோஞ்சனி சமூகம் மற்றும் அதன் தலைவர் துணைவேந்தராக வசந்தி அரசரத்தினம் நியமிக்கப்பட்டமை குறித்து தமது மகிழ்ச்சியை அறிக்கையொன்றினூடாகவும் வெளிப்படுத்தியிருந்தனர். இலங்கையின் உயர்கல்வித்துறையில் ஒரு சிறந்த கல்வியலாளரும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவருமான பேராசிரியர் வசந்தி அரசரத்தினம் கல்விசார் சிறப்பு, அளப்பெரிய நிர்வாக திறமை மற்றும் கல்வி மேம்பாட்டுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகிய தகைமைகளை உடையவர். அவரது புகழ்பெற்ற தொழில் வாழ்க்கை ஒரு உத்வேகத்தின் கலங்கரி விளக்கமாக திகழ்கின்றது. மேலும் அவரது நியமனம் நொதோஞ்சனியில் வளர்ச்சி, புதுமை மற்றும் மாற்றத்தின் ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கின்றது. I warmly welcome Mr. Indrakumar Padmanathan, Chairman of Northern Uni, to light the oil lamp. Thank you, sir. I warmly welcome Professor Vasanthi Arasavatham, Vice Chancellor, Northern Uni, to light the oil lamp. Thank you, ma'am. I kindly call upon Dr. Govidas Dharmaraja, Dean, Northern Uni, to light the oil lamp. Thank you, sir. I warmly welcome Professor Balasundaram Nimalarasan, Head of IT and Business Management, Head of Administration, to light the oil lamp. Thank you, sir. I warmly welcome Mrs. Sivaneswari Kumarsamy, Senior Manager, Registry, Examinations and Academic Administration, to light the oil lamp. Thank you, ma'am. I kindly call upon Mr. Mahindran Subendran, HR Manager and Admin, to light the oil lamp. Thank you. I kindly call upon Mr. Pradeep Satyadev, Manager, Marketing and Enrollment, to light the oil lamp. Thank you, sir. I kindly call upon Dr. S. Mahesan, Senior Lecturer, Department of IT, to light the oil lamp. Thank you, sir. I kindly call upon Mr. Mohammed Safran, Finance Controller, to light the oil lamp. Thank you. Now I kindly call upon a representative from media to come forward and light the traditional oil lamp. Thank you. I warmly welcome Miss Neetu, representing Northern Uni India, to light the oil lamp. Thank you. I warmly welcome, on behalf of industry partners, I welcome Mr. K. Muralidharan, Human Resource Manager, DBK
innovative to ride the Ironman. Thank you. I kindly call upon Student Community President Priyankan Raghavan to light the Ironman. Thank you. Thank you all. எல்லாருக்கும் வணக்கம். முதலாவதாக ப்ரொஃபஸர் வசந்தி அவர்களும் அவருக்கு முதல் வணக்கம். இந்த ஃபேமிலி வைஃப் டாக்டர் கோபி, ப்ரொஃபஸர் முப்பதாசன் அண்ட் ஆல் எக்கனாமிக் ஸ்டாஃப், நான் அக்கடமிக் ஸ்டாஃப் எல்லாருக்கும், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு இம்பார்ட்டண்டான டேட். இந்த டேட்டுக்காண்டி நான் 2 வருஷமாக யூனிவர்சிட்டி தொடங்கினதுலேருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ சம் ஆஃப் யூ ஸ்டார்டிங்கில் நான் லான்ச் பண்ணிக்கல இருந்தீங்களா தெரியாது. மே 18, 2022 இனி லான்ச் பண்ணினாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் மே 18 தொடங்கினாங்க? அது முள்ளிவாய்க்கால் எல்லாம் முடிஞ்சதென்று ஒரு நாள் கொண்டாடுகிறோம். அதே டேட்டில் இது முடிவில்லை, ஒரு தொடக்கம் என்றுதான் இந்த நொதர்னினி மே 18 ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 வருடம் முடிந்தது. அதாவது நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் திருப்பி நாங்கள் எல்லாத்தையும் வளர்க்கலாம், எல்லாத்தையும் வளர்ந்தோம், ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற சொத்து. அதுக்கு மேலான சொத்து படிப்பு. அது ரெண்டையும் நாங்கள் ஒரு நாள் விட்டு கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2 வருஷம் போய்கிட்டது. இந்த 2 வருஷத்துக்குள்ள நாங்கள் குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் கணக்கை சாதிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வெள்ளிக்கூடி பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் கட்டி அட்மிஷன் எடுத்தினாங்க. இப்போ இந்த ஏற்கனவே டாக்டர் கோபி சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ள கொண்டு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி கெசட் பண்ணி வந்துடுது. அடுத்தது ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரி, யூனிவர்சிட்டி ஆஃப் எட்ஃபோர்ட்ஷையர், எஃப்டால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் டிகிரி கொடுக்குறது. நாங்கள் வேறு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஐஎம்எம் பெங்களூர்லேருந்து ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஜெஃப்னாவில் அப்படி செய்தது. வேறு கோப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த 2 வருஷத்துக்குள்ள நாங்கள் கணக்கை இதோட சாதிச்சிருக்கோம். பட் நான் சாதிக்க வேண்டியது கணக்கு இருக்கு. இந்த விஷன் இது சுமார் ஒரு ஸ்டார்டிங். இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்லாம் நிற்கிறோம். அந்த முழு கனவுகளை நிறுவனம்னா அதுக்கு ஒரு தலைவர் வேணும், இங்கே ஒரு லீடர் வேணும். அது நான் ஆல்வேஸ் பிலீவ் இந்த நாங்கள் குளோபலாக நான் கன்னடங்களில் ஆப்ரேட் பண்ணுறேன். அது ஒரு இடத்துலையும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு லீடர் அமைஞ்சாதான் அடுத்த இடத்துக்கு போகலாம். அதுக்காண்டி நான் 2 வருஷமாக தேடி கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் ப்ரொஃபஸர் வசந்தி அவர்களும் அக்ரி பண்ணி அவங்க டைம் இன்றைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஹாப்பியான நாள் எனக்கு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ப்ரொஃபஸர். ஜஸ்ட் தமிழை சொல்லிட்டு ட்ரை எக்ஸ்கியூஸ் மீ, வாய்ஸ் லூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ hope you can bear with me. Good morning to all respected guests, distinguished faculty members, students and friends of Northern Uni. It is a profound honor to stand before you today to mark the defining moment of the journey of our institution. As we gather here, we open a new chapter of leadership and vision, one that we will shape up academic and institutional future of Northern Uni for generations to come.
Since our founding in 2022, Northern Guinea has been steadily growing, built on the passion of empowered youth in this region with world-class education in IT and business. We have achieved remarkable milestones from launching program to forming global partnerships, yet one crucial element was still missing: a guiding academic leader to carry forward the mission with wisdom, structure, and vision. Today that changes. We are proud and privileged to officially welcome Professor Vasanthi Arasaratnam as the first Vice Chancellor of Northern Uni. Professor Arasaratnam brings all that and more. She is a trailblazer in Sri Lankan higher education system. From serving as the first female Dean of Faculty of Medicine to become the first female Vice Chancellor of University of Jaffna, and later the first Tamil woman to be appointed to the University Grants Commission. Her leadership has been transformative, with a PhD in biochemistry and over 400 research publications. Her academic legacy is firmly established. But beyond titles and achievement, Professor Arasaratnam embodies the values we cherish: visionary leadership, integrity, humility, and a deep commitment to education as a force for social and national progress. She understands the needs of this region, its youth. She has already proven that she can bring growth, build faculties, and turn ideas into lasting institutions. You probably, most of you are aware about her contribution to Kilnanchi campus, and you know what she went through to get it done. It's a history of Northeast. That is, nobody can raise that, and she did it single-handedly with all the challenges she faced, and she got it done. And it's a history-making professor. And I'm fully confident that her leadership will bring excellence, structure, and new horizons to Northern Uni. As we turn this page and step into the new era together, let us do so with enthusiasm and unity. With Professor Arasaratnam at the helm, Northern Uni is not only complete, it is ready to soar. And I'm so confident my vision and dream will come true. Let's extend our warmest welcome and a heartfelt congratulations to our new Vice Chancellor, Professor Vasanthi Arasaratnam. Welcome. Thank you, sir, for your inspiring words and the visionary message. Following that, we are privileged to hear from a trailblazer in academia and administration, a figure of wisdom and dedication. Please welcome Professor Vasanthi Arasaratnam, Vice Chancellor of Northern Uni, to deliver her address, Strategic Priorities for Institutional Excellence. Her perspective will undoubtedly inspire us we pursue academic distinction and impactful leadership. Thank you very much for that inspiring introduction. Good afternoon to all of you, the Chairman, Mrs. Chairman, the academics, Dr. Gobidas, Professor Nimladasan, and other academic as well as the administrative and non-academic staff, as well as the most importantly the students. Of course, there has been a lot of things talked about me. I also has been living in this area and has served the University of Jaffna for the past 41 years. And
being living in this area, I had to face a lot of issues, and when I was the Dean Faculty of Medicine, I had only 12 academics out of 64. However, we were able to, when I took over the faculty, the length of the MBBS program was extended to 10 years, but in 3 years I was able to bring it down to 6 years. And of course, I was able to really bring in the engineering and technology faculties to the Jaffna University. And what I believe is we all have to work together. So I expect the support of all of you to bring up this Northern Uni to the level what we expect. So unless we all get together and work, it's difficult. So first of all, what we need is the infrastructure, and I believe now the infrastructure has been expanded, and whenever it is needed, I believe we would be able to do much more than what we are having now. Apart from that, I believe the standard, the quality is the most important thing. So the quality of education depends on us, the academics. So we have to really upgrade our level. We have to think of some or the other, bring up our educational standard. And another thing is the discipline. The staff should have a good discipline. If you are disciplined, then it's easy for us to discipline the students. And here we have the students, those who are really passionate towards getting their education and good degrees or quality degrees. So therefore, I believe there will be no problem with the student discipline. And one thing which I always insist on is the dress code. I want the students to have a good dress code so that you will be seen different from anyone walking on the road. You should be identified, okay, you are a student of this Northern Uni. So that discipline you have to bring, your attitude should be towards the higher education and how you to become good citizens. And also here we have to think of the education which should be focused more on the job oriented. So to become a job-oriented graduate, your education and practicing your education and application of your education is very, very important. So just reading the books or just reading the notes and writing your exams is not going to complete your education. So there is difference between, that education and literacy. So you can be a person who is literate, but you have to become an educated person. So to become an educated person, you should really focus on different areas, and you have to think of becoming a good person. So that, and especially I believe we need to have a lot of programs for the personality development of the students as well. In Jaffna, I know in the Jaffna University as well, how much ever the English courses you conduct, that is not going to help, because you need to face the interviews and you should develop yourself how to face any problems as well as interviews. In the interviews as well as if you are working in a place, then you should be able to solve the problem. So solving the problem is another issue. Then another important thing is the anchor management. You should be really prepared to manage your anger. So these are certain things what you have to develop. So as far as I am concerned, for a good academic education and the development, of course infrastructure is development, but the academic activities and the quality of the academics is very important. And the students should be disciplined, and students should be really pleased with whatever we are doing in this institution. So putting all together, we can bring up the institution to a higher level.
whatever possible ways, we have to work together. And I think the first thing what we have to eradicate in an institution is, with my own experience, the groupism has to be removed. So we have to work together, and that will help us to come up and develop the institution. So this is my first and basic idea, and we will work on in the plans and future developments when time to come. Thank you very much for this opportunity. Thank you very much, Chairman, for giving me this chance. I hope I'll fulfill your dreams and whatever you have, the faith you have on me. Thank you. Thank you, Madam, for your insightful and strategic perspective. Next, we are also honored to hear from Mrs. Ramba Indrakumar, who will share now Northern Uni's vision for collaboration with India, a crucial step in expanding our international partnerships and academic influence. The stage is over to you, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். With great respect and honor, we welcome Mrs. Professor Vasanthi Arasratnam Garu. And ma'am, whatever you spoke, the basic steps is like you hit right into the bullseye. That's what the issue is here, and I think now we have full confidence on you that you will take Northern Uni to another level. And also my husband's vision and his wish to help the country and the students over here will be fulfilled as well. Thank you so much. 2018 first time my husband oda rendu pasangaloda Jaffna-ku vandirkenga. வரதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்ன மாதிரி ஃபேமிலியில ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சொன்னாங்க 30 years வார்க்கு அப்புறம் போறீங்க, கண்ட்ரி சேஃப் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னோட நோக்கம் என்னோட ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் பிறந்து வளர்ந்து வீடை பார்க்கணும், அவர் பிறந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவரோட ஸ்கூலை பார்க்கணும், அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம் வைரவரோட பசங்கள் எல்லாரும் காமிச்சு ப்ரே பண்ணணும். ஸோ அந்த நோக்கத்தோட நான் தைரியமா வந்திருக்கேன். ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்கேன் எவ்வளோ பியூட்டிஃபுல் கண்ட்ரி இது. ஸோ பட் இறங்கி போய் எல்லா இடமெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இங்கே டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ப்ளஸ் எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஜாப்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுதான் அது தவிர இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஐ ஃபெல் இன் லவ். And the respect and honor I got is like wordsல சொல்ல முடியாத அளவுக்கு என்ன அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க. என்னை ஸ்ரீலங்கன் மருமகனா ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷன் வச்சுதான் when we were talking together, like husband சொல்லியிருக்காரு இங்கே நான் ஏதாவது பண்ணணும்னு. So there this Northern Uni and Magic Tech has developed, and it's been 2 years now and it's going very well. And the next step is India-oda collaboration. India-la students கொண்டு வரதுக்கு. So that's why Deepika is here, the first student from India who has come, and we welcome you, Deepika, and her family. So இந்த மாதிரியே நாங்கள் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அது பார்த்துட்டு we will shortlist and we will get those students also here. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக உருவாக்கி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி we will develop you all. And also in this journey and in this process, all the students, our families and the staff and especially the press எல்லாருமே ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you. Thank you, madam.
ரமணன் ரெண்டு சின்னாக்கள் 2 பேர் இங்கே இருக்குது 2 பேர் இங்கே இருக்குது இதில் வந்து நிற்பாங்க குரூப் ஃபோட்டோ நான் போடுறேன் நான் கொஞ்சம் பின்னு போகிறேன்